அனைவருக்கும் நம்ம அடுத்தபடியாக பார்க்க போகிறது சந்திரனோட காரகத்துவம். கிரக வரிசையில் ரெண்டாவதாக இருக்கிற கிரகம், அதாவது சூரியனுக்கு அடுத்தபடியாக உள்ள கிரகம். இந்த கிரகத்தோட ஸ்பெஷல் அப்படி என்னென்னா, மறைமுக அதிகாரத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகமாக இந்த கிரகம் இருக்குது. எப்படி சூரியன் அதிகாரத்துக்கு முதல் நிலை கிரகமோ, அதுக்கு அடுத்தபடியாக மறைமுக அதிகாரத்தை சூரியனுக்கு நிகர சூரியன் அப்படிங்கிறது நேரடியான அதிகாரம், சந்திரனுங்கிறது மறைமுகமான அதிகாரம். நம்ம சில சமயம் கேள்விப்பட்டிருப்போம், மிகப்பெரிய அரசியல் தலைவர்களுக்கு சூரியனும் சந்திரனும் வடிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். சூரியனை நேரடி அதிகாரத்துக்கும், சந்திரனை மனம் புத்தி அதுக்காக சந்திரனை சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாலும், அதனுடைய பின்புலத்தில் இருக்கிறது இந்த மறைமுக அதிகாரம். ஒரு மிகச்சிறந்த தலைவனாக இருக்கிறதுக்கு நேரடி அதிகாரமும் மறைமுகம் அதிகாரமும் கண்டிப்பாக தேவை. அதனால தான் இதை சந்திரனோட தனித்துவம்னு சொல்கிறோம். எத்தனை காரகத்துவம்